வெல்கம் டு சேனல் எக்ஸ்ப்ளோரர் யூடியூப் சேனல். இந்த வாரம் நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மேடவாக்கத்தில் இருக்க ஒரு லேக் ஓவர்ஃப்ளோருக்கு தான் வந்திருக்கோம். வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். நிறைய பேருக்கு இந்த இடத்தோட லொக்கேஷன் தெரியாது, அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். நம்ம ஒரு வாரமாக வீடியோ போடலை யூடியூப்பில், அதனால் இப்போ நம்ம மழை இருக்கிறதுனால எந்த ஃபால்ஸும் ஓப்பனில் இல்லை. ஹில் ஸ்டேஷன் போனாலும் மண்சரி அந்த மாதிரி இருக்குது. ஸோ வீட்டு பக்கத்தில் இருக்க சும்மா ஃபால்ஸ் மாதிரி எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். அதான் இங்கே பாருங்கள், என்னதான் பார்க்குறேங்க. இது வந்து மேடவாக்கம் பக்கத்தில் இருக்க ஒரு இடம். நாம் இப்போ தையூர் பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் போகிறோம். சென்னை ஃபுல்லாக மழையாக இருக்க காரணத்தினால ஃபுல்லாக ஏரி அங்கங்கே ரொம்பிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க. பட் இங்கே சேஃப் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய பேர் குளிச்சுட்ருக்காங்க பாருங்கள். இதே மாதிரி நிறைய இடம் இருக்குது. தையூருக்கு நாங்கள் போகலான்னு பிளான் பண்ணோம். பட் கொஞ்சம் சொதப்பிச்சு, ஃபுல்லாக ரோட் ஃபுல்லாக தண்ணி இருந்ததுனால நெக்ஸ்ட் வீக் வந்து தையூர் ஓவர்ஃப்ளோவும் நம்ம பார்க்கலாம். அது இதை விட ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஏரியிலேருந்து ஃபுல்லாக தண்ணி வடிஞ்சு வந்துட்டுருக்கு. அந்த தண்ணியில் நிறைய மீன்லாம் பிடிக்கிறாங்க. அதை சேல்ஸும் பண்ணுறாங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நீங்கள் தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். இந்த வீடியோவில் பாருங்கள், அந்த ஃபிஷ்ஷெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு மேலே ஒரு பிரிட்ஜு கட்டியிருக்காங்க. இந்த பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா அந்த ஏரியோட கரையும் ப்ளஸ் அங்கே ஃபுல்லாக பார்க்காக இருக்குது. கிட்டத்தட்ட அந்த ஏரியோட கரை மட்டும் 1 கிலோமீட்டர் போகுது. நீங்கள் வாக்கிங் போகிற மாதிரி இருந்தாலும் போயிட்டு வரலாம். அந்த இடம் பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அப்படியே அந்த மழை டைமில் அந்த வியூவும் சூப்பராக இருந்தது பார்க்க. இந்த ஓவர்ஃப்ளோ வந்து எப்போவுமே இருக்காது, மழை டைமில் மட்டும்தான் இருக்கும். இப்போ ரொம்ப மழை பெய்யறதுனால கிட்டத்தட்ட ஒரு 3 or 4 வீக்ஸ் இந்த மாதிரி தண்ணி கொட்டும். அதனால் நீங்கள் வர்ற மாதிரி இருந்தால் ஒரு 3 வாரம் இல்லை 4 வாரத்துக்குள்ளே இந்த இடத்துக்கு வந்துருங்க. அப்போ தான் இந்த ஃப்ளோ இருக்கும், இல்லைன்னா இருக்காது. நீங்கள் வந்து இங்கே ஃபிஷ்ஷிங் கூட பண்ணலாம், ஒரு பிரச்சனை இல்லை, யாரையும் சொல்ல மாட்டாங்க. நெட்டு எடுத்துகிட்டு வரலாம், இல்லை ராடை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஃபிஷ்ஷிங் பண்ணலாம். இங்கே நிறைய மீன் வேறு கிடைக்கிது சொல்கிறாங்க. இங்கே மழை ரீசெண்டாக பெஞ்சதுனால தண்ணி ஃப்ளோ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபுல்லாக பாருங்கள். நிறைய பேர் குளித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க.
நாங்கள் இந்த சண்டே வந்து மேடாவுக்கும் ப்ளஸ் தையூர் ஏரி வாட்டர் ஃப்ளோ பார்க்கலான்னு போயிட்டுருந்தோம். பட்டு செம்மஞ்சேரி பேக் சைடில் இருக்க ஏரியா ஃபுல்லாக தண்ணி வந்து இந்த மாதிரி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே 2 சைடும் ஃபுல்லாக தண்ணியாக நேற்றுட்டு இருந்தது. சரி கொஞ்சம் நேரம் கழித்து போகலான்னு பார்த்தா மழை வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நாங்கள் அடுத்த வாரம் அந்த இடத்துக்கு போய்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். அந்த இடம் இதை விட ரொம்ப சூப்பராக இருக்கும். முழுசாக வீடியோ பாருங்கள். சரி காரெல்லாம் வருது, சரி பைக்கும் போயிடும்னு நினச்சி நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். பட் ஒரு பைக் போய் அங்கே மாட்டிக்கிச்சு. அதனால் நாங்கள் அந்த இடத்துக்கு போகல. அப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அந்த வியூலாம் பார்த்துட்டு ஜில்லுன்னு காற்றுல இருந்துச்சு அதெல்லாம் ரசிச்சுட்டு கிளம்பலான்ற டைமில் ஹெவி ரெயின். பட் இது வந்து புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எங்களுக்கு. ஃபுல்லாக வாட்டரில் சுற்றுறது அங்கே பாருங்கள். மறக்காமல் வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரம் சரண் எக்ஸ்ப்ளோரர். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.